மனிதர்கள் குழந்தை பருவத்திலிருந்து டீன்ஏஜ் அடைந்து இளம் வயதினராகும் பொழுது எவ்வாறு எப்படி உடலுறவு கொள்ள வேண்டும் என்பதை எவ்வாறு அறிந்து கொள்கிறார்கள் என்பதை இங்கு பார்ப்போம். இதனை பார்ப்பதற்கு முன்பு முதலில் மனிதன் குழந்தையாக இருக்கும் பொழுது எவ்வாறு முதலில் உணவு உட்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கிறான் என்பதை பார்ப்போம். மனித குழந்தைகள் உணவருந்த கற்றுக்கொள்வது என்பது இயற்கையான உயிரியல் உள்ளுணர்வு இது மற்றும் கற்றுக்கொள்ளப்படும் பழக்கம் ஆகிய இரண்டின் அற்புதமான கலவையாகும். இதை இரண்டு வெவ்வேறு காலகட்டங்களாக பிரித்து புரிந்து கொள்ளலாம். பிறந்தவுடன் இது முற்றிலும் அனிச்சை செயல். ஒரு குழந்தை பிறக்கும் போது தாய்ப்பால் அல்லது திரவ உணவை எப்படி அருந்த வேண்டும் என்று யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அது தானாகவே மூளையில் பதியப்பட்டிருக்கும் ஒரு அடிப்படை உயிர் வாழும் உள்ளுணர்வாகும். பால் தேடும் அனிச்சை பிறந்த குழந்தையின் கன்னத்தில் லேசாக தொட்டாலே அது தானாகவே அந்த திசையை நோக்கி திரும்பி வாயை திறக்கும். இது உணவை தேடுவதற்கான இயற்கையான அனிச்சை செயலாகும். புரிஞ்சும் அனிச்சை வாய்க்குள் தாயின் மார்பகமோ அல்லது பாட்டிலோ சென்றவுடன் குழந்தை தானாகவே உறிஞ்சி குடிக்க தொடங்கும். இது தாயின் கருப்பையில் இருக்கும் போதே குழந்தை பழகிவிடும் ஒரு செயலாகும். எனவே ஆரம்ப கட்ட திரவ உணவை உட்கொள்வது முற்றிலும் இயற்கையானது. திட உணவு உண்ணுதல் இது கற்றுக்கொள்ளப்படும் செயல். குழந்தைக்கு சுமார் 6 மாதங்கள் ஆகும் போதோ அல்லது திட உணவுகளை சாலிட் ஃபுட்ஸ் அறிமுகப்படுத்தும் போதோ நிலைமை மாறுகிறது. இதற்கு கட்டாயம் பயிற்சியும் கவனிப்பும் தேவை. மெல்லும் திறன் சிவிங் திரவத்தை உறிஞ்சுவது போல திட உணவை அப்படியே விழுங்க முடியாது. உணவை வாயில் வைத்து நாக்கின் மூலம் சுழற்றி ஈறுகளால் அல்லது முளைக்கும் பற்களால் மென்று கூழாக்கும் செயலை குழந்தை புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் குழந்தைகள் உணவை வெளியே துப்புவது இதனால்தான். அவர்களுக்கு எப்படி மெல்லுவது என்று உடனடியாக தெரியாது. பார்த்து கற்றல் இமிடேஷன் மனித மூளையில் உள்ள மிரர் நியூரான்கள் மற்றவர்களை பார்த்து அப்படியே செய்வதற்கான தூண்டுதலை தருகின்றன. பெற்றோர் சாப்பிடுவதை பார்த்தே உணவை எப்படி வாய்க்குள் கொண்டு செல்வது, எப்படி மெல்லுவது என்பதை குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்கிறார்கள். கலாச்சார பழக்கங்கள் உணவை கையால் பிசைந்து சாப்பிடுவதா அல்லது ஸ்பூன் பயன்படுத்தி சாப்பிடுவதா என்பது முற்றிலும் பெற்றோர் சொல்லிக் கொடுத்து வளர்க்கப்படும் கலாச்சார பழக்கமாகும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பசியை உணர்வதும் தாய்ப்பாலை உறிஞ்சி குடிப்பதும் மனிதனின் இயற்கையான உள்ளுணர்வு இன்ஸ்டிங்க்ட். ஆனால் பலவிதமான திட உணவுகளை கையாளுவது, மெல்லுவது மற்றும் தட்டில் உள்ளதை எடுத்து சாப்பிடுவது ஆகியவை பெற்றோரை பார்த்து பின்பற்றி அவர்களின் வழிகாட்டுதலால் கற்றுக்கொள்ளப்படும் திறன்கள் லேர்ன் ஸ்கில்ஸ் ஆகும். இதை போலவே மனிதன் பருவமடைந்த பின்பு பாலியல் தூண்டுதல் என்பது தானாகவே ஏற்படும். ஆனால் எவ்வாறு கலவையில் ஈடுபட வேண்டும் என்ற முழுமையான செயல்முறை மெக்கானிக்ஸ் தானாகவே முழுமையாக தெரியாது. இது மனிதனின் இயற்கையான உயிரியல் உள்ளுணர்வு பயாலஜிக்கல் இன்ஸ்டிங்க்ட் மற்றும் புறச்சூழலிருந்து கற்றுக்கொள்ளப்படும் அறிவு லேர்ன்ட் நாலேஜ் ஆகிய இரண்டின் கலவையாகும். இதனை பின்வருமாறு தெளிவாக பிரிக்கலாம். தானாகவே தோன்றும் விஷயங்கள் இது உயிரியல் உள்ளுணர்வு. பாலியல் உந்துதல் லிபிடோ ஆர் அர்ஜ் பருவமறைந்ததும் ஹார்மோன்களின் டெஸ்டோஸ்ட்ரோன் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியால் இணையாளர் மீது இயல்பான ஈர்ப்பு ஏற்படும். இதை யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. உடல் ரீதியான தூண்டுதல் அரவுசல் தொடுதல், நெருக்கம் அல்லது பார்வை மூலமாக உடலில் ஏற்படும் கிளர்ச்சியும் இரத்த ஓட்டம் அதிகரித்து ஏற்படும் உடல் மாற்றங்களும் மூளையின் அனிச்சை செயலாக தானாகவே நிகழும். இனப்பெருக்க உள்ளுணர்வு ஒருவருடன் உடல் ரீதியாக நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற இயற்கையான உந்துதலை நமது உடலின் மரபணு அமைப்பு தானாகவே மூளைக்கு உணர்த்தும். கற்றுக்கொள்ளப்படும் விஷயங்கள் இது லேர்ன் பிஹேவியர். விலங்குகளைப் போல மனிதர்களுக்கு கலவி என்பது மரபணுக்களில் முன்னதாகவே பதியப்பட்ட வெறும் இயந்திரத்தனமான செயல் அல்ல. மனித மூளை மிகவும் வளர்ச்சி அடைந்தது என்பதால் செயல்முறையை நாம் தேடலின் மூலமே அறிய வேண்டியுள்ளது. செயல்முறை மெக்கானிக்ஸ் கலவியில் துல்லியமாக எவ்வாறு ஈடுபடுவது, எந்தெந்த செயல்கள் இருவருக்கும் இன்பத்தை தரும் என்ற நுட்பமான செயல்முறைகள் மூளையில் புரோகிராம் செய்யப்பட்டிருப்பதில்லை. இது பெரும்பாலும் சுய தேடல், நண்பர்கள், புத்தகங்கள், இணையம் அல்லது பாலியல் கல்வி மூலமாகவே அறியப்படுகிறது. உணர்ச்சி பரிமாற்றம் மற்றும் புரிதல் இணையின் உணர்வுகளை புரிந்து கொள்வது, சம்மதம் கான்சென்ட் அறிவது மற்றும் பாலியல் நோய்கள், கருத்தடை குறித்த விழிப்புணர்வு போன்றவை முற்றிலும் அறிவாற்றல் மூலமாக கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயங்களாகும். ஒருவேளை யாரும் சொல்லிக் கொடுக்காவிட்டால் என்ன நடக்கும்?
ஒரு மனிதனுக்கு கலவையை பற்றி எந்த ஒரு தகவலும் சமூக தொடர்பும் கிடைக்கவில்லை என்றால் பருவமடைந்ததும் பாலியல் ஆசையும் உடல் தூண்டுதலும் கண்டிப்பாக அவனுக்கு ஏற்படும். ஆனால் அதை எவ்வாறு கையாளுவது என்பதில் ஆரம்பத்தில் பெரும் குழப்பமும் தடுமாற்றமும் இருக்கும். தன்னிச்சையாது செயல்படாமல் தொடுதல் மற்றும் சுய தேடல் ட்ரையல் அண்ட் எரர் மூலமாகவே காலப்போக்கில் அவர்கள் அந்த செயல்முறையை கண்டறிவார்கள். சுருக்கமாக சொன்னால், உந்துதலும் ஆசையும் ஏர்ஜ் அண்ட் டிசையர் இயற்கையாகவே உள்ளிருந்து பிறக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்தும் அறிவும் செயல்முறையும் நாலேஜ் அண்ட் ப்ராசஸ் புறச்சூழலில் இருந்து மனிதன் கற்றுக்கொள்ளும் ஒரு விஷயமே ஆகும். உடலுறவு கொள்வது என்பது இயற்கையான உயிரியல் உள்ளுணர்வு, நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் மற்றும் கற்றுக்கொள்ளப்படும் பழக்கம், லேர்ன் பிஹேவியர் ஆகிய இரண்டின் அற்புதமான கலவையாகும்.